ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நாளில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, அதே மாதிரி ரெசொல்யூஷன், அது மாதிரி ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சாங் ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லிரிக்ஸாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்டாக இமேஜ், அதுக்கான எஃபெக்ட்டு, லிரிக்ஸ் அந்த மாதிரி நான் போயிடுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இமேஜை ஃபஸ்ட்டே அலைன் பண்ணி வச்சுருங்க. ஸோ அலைன் பண்ணி வச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு 4-5 லிரிக்ஸ் கோன்ஸ் தான் இந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 4-5 லிரிக்ஸா இல்லை 3 லிரிக்ஸா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இமேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டாவது இமேஜ் ஆட் பண்ணிடலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக நான் இன்னொரு இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் அந்த மாதிரி மூவ் ஆகிற மாதிரி நான் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இமேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு சைஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா மூவ் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அதில் டிஸ்டேஷன் வார்ப்புன்னு இருக்குல்ல, ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இந்த இதில் மிரர் இருக்கும், அது ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்ருங்க போதும். ஸோ இந்த எஃபெக்ட் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இமேஜை மூவ் பண்ணி வைக்கிறீங்கல்ல, அதில் பிளாக் கலர் தெரியும். அந்த பிளாக் கலர் தெரியாமல் இருக்க தான் இந்த எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்தில், ஸோ அதுக்கப்புறம் 3வது அனிமேஷன் கீ. ஸோ 3வது அனிமேஷன் கீ கூட நம்ம அப்புறம் கொடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு லைட்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி வைங்க. ஸோ லைட்டாக எந்த அளவுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு லைட்டாக மூவ் பண்ணி வச்சுருங்க. இப்போ எண்டில் போயிட்டு 3வது ஒரு அனிமேஷன் கீ கொடுத்து அதை பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணுவீங்க. ஜஸ்ட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஸோ எந்த அளவுக்கு அனிமேஷன் கீ பக்கத்தில் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் லைட்டாக மூவ் ஆகும். இப்போ அதே மாதிரி தான் ரெண்டாவது இமேஜுக்கும். ஸோ முன்னாடி லெஃப்ட் டு ரைட்னா இப்போ ரைட் டு லெஃப்ட் அந்த மாதிரி தான் மூவ் பண்ணி வைக்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது அனிமேஷன் கீயை பக்கத்திலே கொடுத்துருக்கேன். 3வது அனிமேஷன் கீ கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் பக்கத்தில் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரும்னு சொல்லியிருந்தால, இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ அந்த இமேஜோட பிரைட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ண மறந்தாச்சுல, ஸோ அதையும் ஆட் பண்ணிடுறேன். அதில் மிரர் ஆட் பண்ணி விட்ருங்க. இப்போ அதில் பிரைட் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பிரைட்னஸ் கம்மி பண்ணுறதுக்காக அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒப்பாசிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் ஓரளவுக்கு நான் லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷேப்பு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஷேப்பில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ரெக்டாங்கிளாக மாற்றிக்கோங்க. ஸோ ஒரு மெசேஜ் மாதிரி வரணும்ல, அந்த பாக்ஸுக்காக தான் இந்த ஷேப் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேப்பை பார்த்திங்க அப்படின்னா சாங் எண்டு வரையுமே அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு பார்டர் அண்ட் ஷேடோ போங்க. அதில் ஸ்ட்ரோக் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்ருங்க. அதோட கலர் பிளாக் இருக்கும், அதை ஒயிட் கலராக மாற்றிடுங்க. மாற்றிட்டு அப்படியே பேக் வந்தீங்க அப்படின்னா கலர் அண்ட் ஃபில்னு இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த உள்ளே உள்ள கலர் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கலர் ரிமூவ் ஆயிரும். இதுக்கப்புறம் எடிட் ஷேப்பில் போயிட்டு ரேடியஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் கரெக்டாக ஒரு 50 வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ வேணுமோ அதை நீங்கள் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸ். ஸோ இந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இப்போ லிரிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கும். ஸோ 4-5 லிரிக்ஸ்க்கு தான் ஒன்ஸ் இந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் லிரிக்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கேங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு நம்ம சேனல் நேமை நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு சீக்கி ரேபிட் அப்படின்ற ஒரு ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ சென்டராக அலைன் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸை நீங்கள் லாஸ்ட் வரையும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஸோ மார்க்கில் போயிட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான எஃபெக்ட். இதுக்கான எஃபெக்டை பார்த்திங்க அப்படின்னா நான் போன வீடியோவில், ஸோ அந்த வீடியோ லிங்க்கு கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சேம் எஃபெக்ட் தான். ஸோ அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளை. அந்த டெம்ப்ளேட் நான் கொடுக்குறேன். அதை பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாங்க்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சைஸ் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் ரொட்டேட் பண்ணி கூட வச்சுக்கலாம்.
இதில் வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போங்க. எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மேலே குரோமோ கீன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீன் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அந்த பட்டர்ஃப்ளை உள்ள பேக்ரவுண்டு நமக்கு ரிமூவ் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் அந்த பட்டர்ஃப்ளை எந்த அளவுக்கு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமோ டிக்ரீஸ் பண்ணணுமோ, எந்த இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணி வைக்கணுமோ, அதே மாதிரி எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணணுமோ உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுட்டுங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ லிரிக்ஸ்க்கு மட்டும் எஃபெக்ட் ஆட் பண்ணல, அந்த வீடியோவை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.